திருப்பத்தூரில் இன்று திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து ரயில் மூலம் ஜோலார்பேட்டை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ரயில் நிலையத்தில் திமுகவினர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருவதை நேரலை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், விரிவான விவரங்கள். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில இன்று மாலை நடைபெறும் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் பங்கேற்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார். இதுல திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 47 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்கின்றனர். 1,50,000 வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில பாக முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து ரயில் மூலம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. அதனுடைய நேரடி காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான பெண்கள் குறிப்பாக சாலையில் நின்று முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரை தற்பொழுது வரவேற்று இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் சாலையில் நடந்து சென்று தற்பொழுது பொதுமக்களை சந்திக்கிறார். அதனுடைய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நேற்று காலை கண்விழித்ததும் தமிழக மகளிர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க கூடிய வகையில வங்கி கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைத்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாநிலம் முழுவதும் உள்ள மகளிர்கள் தொடர்ந்து நன்றி தெரிவித்து வரக்கூடிய நிலையில்தான் திருப்பத்தூரிலும் ஆயிரக்கணக்கான மகளிர்கள் சாலையில் நின்று முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து தற்பொழுது வரவேற்று வருகிறார்கள். இங்கு ரயில் நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் வெளியே வரும் வழி அனைத்து பகுதிகளிலேயும் நூற்றுக்கணக்கான பெண்கள், அதே போல பொதுமக்கள் முதலமைச்சரை வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதே போல திமுக கொடி, வாழை மர அலங்காரங்கள் உள்ளிட்டவைகள் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய வழிநெடுகிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் மண்டல பயிற்சி மாநாடு என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்றது. திமுகவின் 15 கழக மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலங்களைச் சேர்ந்த BLA2, BLC, BDA, BYA நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில மாநாடு நடைபெற்றது. சென்னை, விழுப்புரம் மண்டலங்களைச் சேர்ந்த 49 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 1.70 லட்சம் வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள், அதே போல வாக்குச்சாவடி நிலை இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து